இந்த உலகத்துல 3 கேட்டகரி ஆஃப் பர்பஸ்க்காக வாழ்ற பீப்புள் இருக்காங்க. அதை நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. பிடிச்ச விஷயத்த செய்யும் போது இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்க வந்தீங்கன்னா அதுதான் உண்மையான பர்பஸ். அதுல ஃபர்ஸ்ட் பர்பஸ், தனக்காக எதுவுமே யோசிச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காகவே எல்லாமே செஞ்சு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸ், அவங்க தனக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க, நமக்கு 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 மட்டுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ரொம்பவே தப்பு. செகண்ட் ஒன் வந்து செல்ஃபிஷா வாழ்ற பீப்புள். அவங்க எப்ப பாரு செல்ஃபிஷா அவங்களுக்கு மட்டுமே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு உண்மையான ஹாப்பினஸையும் தராது. ஸோ அதனால அதுவும் உண்மையான பர்பஸ் கிடையாது. தேர்ட் கேட்டகரியில் இருக்க பீப்புள் அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க, அடுத்தவங்களுக்காகவே எல்லாத்தையும் செய்வாங்க. அதாவது தனக்கு என்னென்னலாம் வேணும்னு செஞ்சுட்டு தன்னை தான் ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களையும் ஏதோ ஒரு விஷயம் வளர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க கோலை தான் செல்ஃபிஷா ஃபாலோ பண்ணுமே தவிர நீங்க செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. ஸோ உங்க கோலை செல்ஃபிஷா ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸா உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க, அவங்கள க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ செல்ஃபிஷாவும் வாழக்கூடாது, செல்ஃபிஷ் இல்லாமையும் வாழக்கூடாது. ரெண்டையுமே யார் பேலன்ஸ் பண்ணி வாழ கற்றுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பர்பஸ்க்காக வாழ்கிற பீப்புள். உங்கள் கோலை செல்ஃபிஷாக ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் செல்ஃப்லெஸ்ஸாக மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க.